Sweet greetings. This is Johnson. Welcome to Joanne English. Pongal is one of the biggest festivals of people from Tamil Nadu. So, இந்த தமிழர் திருநாளான இந்த பொங்கல் திருநாளன்று உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவருக்கும் எனது இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது இங்கிலீஷ் பேசுவதற்கு தேவைப்படக்கூடிய வார்த்தை. இது ஒரு சென்டென்ஸில் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத நான் சொல்லி தெரியறத விட உங்களுக்கே தெளிவாக தெரியும் இது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு. அப்படிப்பட்ட இந்த வார்த்தையை தான் தினம் ஒரு வார்த்தையை கற்றுக்கொள்வோம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இன்றைக்கி பார்க்க போகிற அந்த வார்த்தை ப்ராபபிலி. இந்த வார்த்தை ஒரு அட்வர்ப். இதை எங்கே பயன்படுத்தணும்னா ஒரு வேர்பை குவாலிஃபை பண்ணக்கூடிய இடங்களில் பயன்படுத்தக்கூடியதான் அட்வர்ப். அதே போல் தான் இந்த ப்ராபபிலி அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்தணும். முதல்ல இதுக்கு உண்டான பொருள் என்னென்னு அப்படின்னா இருக்கலாம், நடந்திருக்கலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்குது, இது போல் உறுதியாக இல்லாமல் சொல்லக்கூடிய இடங்களில் இந்த வார்த்தையை பயன்படுத்தணும். இதை ஒரு சென்டென்ஸில் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது எந்த மாதிரி பயன்படுத்தினா இது ஒர்த்தபுளாக இருக்கும் அப்படின்னு பாருங்கள். There are chances that he might probably go home. அவர் வீட்டிற்கு செல்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன. அதாவது எக்ஸாக்டாக சொல்ல கிடையாது, செல்லலாம் அப்படின்னு உறுதி இல்லாமல் சொல்வதால் இங்கே ப்ராபபிலி பயன்படுத்தப்பட்டிருக்கு. இன்னொரு சென்டென்ஸில் பாருங்கள் இதை எப்படி பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னு. He was probably right. அநேகமாக அவர் சரியாகத்தான் இருந்திருக்கிறார். இங்கே அநேகமாக அப்படிங்கிற வார்த்தை இந்த சென்டென்ஸில் பயன்படுத்தியிருக்கிறதுனால ஒரு வேளை அவர் நல்லவராக இருந்திருப்பாரோ, அவர் சொன்னது சரியாகத்தான் இருந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு தாட் நமக்குள்ளே வருது. இதுக்காக தான் இங்கே ப்ராபபிலி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி ஒரு வேளை, அநேகமாக அப்படின்னு நம்ம யோசிக்க வைப்பதற்காக இங்கே வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஃபைனலாக ஒரு சென்டென்ஸ் பார்ப்போம். நீங்களாகவே இந்த வார்த்தையை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் கண்டிப்பாக பயன்படுத்துவீங்க. ஆஃப்டர் அப்சர்விங் ஹிஸ் சிம்டம்ஸ் ஹீ ப்ராபபிலி ஹேஸ் கொரோனா வைரஸ். அதாவது அவருடைய அறிகுறிகளை கவனித்த பிறகு அவருக்கு கொரோனா வைரஸ் இருக்கலாம் அப்படின்னு அங்கே சொல்லப்படுது. ஆனால் இங்கே கன்ஃபார்மாக சொல்ல கிடையாது, அவருக்கு வரக்கூடிய இந்த சிம்டம்ஸை வச்சு இருக்கலாமோ அப்படின்னு யூகித்து பயன்படுத்தக்கூடிய இந்த சென்டென்ஸில் இங்கே ப்ராபபிலி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி ஒரு யூகத்தை சொல்லப்பட்டிருக்கு. ஐ திங்க் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுபோல் தினம் ஒரு வார்த்தையை கற்றுக்கொண்டு உங்களுடைய வார்த்தை வளத்தை அதிகப்படுத்துங்க. மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் சந்திப்போம்.